ஹலோ நண்பர்களே! நான் தான் உங்க சிம்ப்ளி தமிழா. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, மீஷோல நம்மளோட லைவ் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றதுன்ற பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதே மாரி நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எப்படி லிஸ்டிங் பண்ண போறது, அத எப்படி நம்ம லைவா கொண்டு போறது மீஷோ அ வெப்சைட்குள்ளார. அது மூலியமா உங்களுக்கு ஆர்டர்ஸ் எப்படி கிடைக்க போறது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மீஷோ அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கணும். உங்க கம்பெனி நேம் வச்சு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அதே மாரி அந்த ஜிஎஸ்டிக்கு நீங்க மொபைல் நம்பர் குடுப்பீங்கல்ல, அதே மொபைல் நம்பர் தான் வேணும் கண்டிப்பா இந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண. அதே மாரி உங்களோட மெயில் ஐடியும் வேணும். அதே மாரி உன்னோட ஆக்டிவ் பேங்க் அக்கவுண்ட் கண்டிப்பா இருக்கணும். அதே மாரி நீ இந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணும்போது கீழ இருக்க லிங்க் நான் குடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலியமா நீங்க போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கும் கேஷ்பேக் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் உங்களோட மீஷோ அக்கவுண்ட்ல. ஸோ அதே மாரி எனக்கும் கேஷ்பேக் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதுல 2 பேருக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா அந்த லிங்க் மூலியமா போய் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க. அதே மாரி எப்படி பண்றதுன்றது வாங்க நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள்குள்ள போயிட்டு நம்ம மீஷோ மீஷோ செல்லார்ன்னு டைப் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா, இங்களே வந்துரும். இந்த இடத்துலயே உங்களுக்கு காமிச்சிரும் மீஷோ செல்லர் அக்கவுண்ட். இத அப்படியே கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, லாகின் டூ சப்ளையர் பேனல்னு காமிக்குதா? இல்லாட்டி கீழ இருக்கு பாருங்க. supplier.meesho.com இதுக்குள்ள போயிடுங்க. இதுக்குள்ள போனதும் உங்களுக்கு இந்த மாரி ஓப்பன் ஆயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல லாகின் இருக்கு. ஸ்டார்ட் செல்லிங் இருக்கு. நம்ம ஸ்டார்ட் செல்லிங்குள்ள போயிடுவோம். அதே மாரி கீழ பார்த்தீங்கன்னா, இங்கேயும் உங்களுக்கு இருக்கு ஸ்டார்ட் செல்லிங்ன்ட்டு. இந்த இடத்துலயும் போயிடுவோம். இந்த இடத்துல உங்களோட ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அதுக்கு நீங்க மொபைல் நம்பர் குடுத்திருப்பீங்கல்ல, அந்த மொபைல் நம்பர் தான் இங்க குடுக்கணும். உங்களோட பெர்சனல் மொபைல் நம்பர் குடுக்கக்கூடாது. ஜிஎஸ்டிக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பண்ணீங்கன்னா, ஐ மீன் எப்படி சொல்றது உங்களுக்கு? ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்கல்ல, கண்டிப்பா மொபைல் நம்பர் இல்லாம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. அந்த மொபைல் நம்பர் தான் நம்ம இங்க குடுக்க போறோம். மொபைல் நம்பர் என்டர் பண்ணிப்போம். என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் செல்லிங்ன்னு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த பேஜ்க்கு ரீடைரக்ட் ஆயிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்டர் ஓடிபி உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணிடுங்க. 746096 இந்த ஓடிபிய நம்ம என்டர் பண்ணிடுவோம். நம்ம மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபிய. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மெயில் ஐடி கேட்குது பாருங்க. மெயில் ஐடியும் குடுத்துடுங்க. நம்ம மெயில் ஐடி என்டர் பண்ணிடுவோம். ஸோ மெயில் ஐடி என்டர் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜிஎஸ்டி ஐ மீன் உங்களோட மீஷோ அக்கவுண்ட்டுக்கு ஒரு பாஸ்வேர்ட் வச்சுங்க. இந்த பாஸ்வேர்டு இருந்தா தான் உங்களோட அக்கவுண்ட்டுக்கு லாகின் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு எந்த மாரி வைக்கணுன்றது இங்க கிளியரா போட்டிருக்கு பாருங்க. மினிமம் 8 கேரக்டர்ஸ் போட்டிருக்கு. அது எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இந்த இடத்துல உங்களோட பாஸ்வேர்ட் போட்டுருங்க. ஓகே. பாஸ்வேர்ட் குடுத்தாச்சு. அடுத்தது கிரியேட் அக்கவுண்ட்ன்னு குடுத்துருங்க. கிரியேட் அக்கவுண்ட் குடுத்தது உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு உங்களுக்கு ரீடைரக்ட் ஆயிடும். அடுத்த பேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட என்ரோல்மென்ட் ஐடி. ஒருவேள உங்ககிட்ட ஜிஎஸ்டி நம்பர்ஸ் இல்ல. நான் ஜிஎஸ்டி செல்லார்னா நீங்க இந்த இடத்துல உங்களோட ஜிஎஸ்டி நம்பர ஐ மீன் உங்களோட ஆதார் ஐடி நம்பர குடுத்துடுங்க. ஸோ இது நான் ஜிஎஸ்டி மெம்பர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இப்போ பார்த்தீங்கன்னா, புக்ஸ்க்கு உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஸோ அந்த மாரி ப்ராடக்ட்ஸ் நீங்க ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமலே நீங்க சேல் பண்ணிக்கலாம். நீங்க மீஷோல, Amazonல, Flipkartல. ஸோ அதுக்கு ஜிஎஸ்டி தேவைப்படாது. ஸோ அந்த மாரி கேட்டகரில கீழ இருக்கிறவங்க இந்த இடத்துல நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வேற ஏதாச்சு ஆ கிளாத் ஐட்டம்ஸ் வேற எது விக்கிறதா இருந்தாலும், கண்டிப்பா அதுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும். அதுக்கு டாக்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஜிஎஸ்டி நம்பர் நீங்க எடுத்தே ஆகணும். ஸோ அவங்க இந்த இடத்துல ஜிஎஸ்டி நம்பர் குடுத்துட்டு என்டர் பண்ணிடுங்க. உங்களோட ஜிஎஸ்டி நம்பர். ஸோ ஜிஎஸ்டி நம்பர இங்க நம்ம என்டர் பண்ணிடுவோம். எல்லாமே கேப்ஸ்ல குடுக்கணும். ஸோ ஜிஎஸ்டி நம்பர் குடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வெரிஃபைன்னு சைட்ல காமிக்கும். அந்த வெரிஃபைன்னு குடுத்துடுங்க. ஆ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே நம்மளோட அட்ரஸ், பான் நம்பர் எல்லாமே டோட்டல்லி வந்துரும். வெரிஃபைடுன்னு வந்துரும். ஸோ அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்க எல்லாம் கரெக்ட்டா இருக்குதா இல்லையான்ட்டு செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கரெக்ட்டா இருந்ததுக்கப்புறம் தான் நீங்க இந்த இடத்துல கன்டின்யூ ஆப்ஷன் வரும். கன்டின்யூன்னு குடுத்துடுங்க. ஒருவேள நீங்க ஏதாவது தப்பா குடுத்திருந்தீங்கன்னா, வெரிஃபிகேஷன் ஃபெயில்டுன்னு வரும். சம்திங் ஃபெயில்டுன்னு இந்த இடத்துல எரர் காமிக்க ஆரம்பிச்சுரும்.
ஸோ நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஸ் அட்ரஸ் ரிஜிஸ்டர்ட் ஆன் ஜிஎஸ்டி. நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸ் தான் நீங்கள் இந்த இடத்துல கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த அட்ரஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களோட பிக்கப் அட்ரஸும் அதுதான் இருக்கும். ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு, சப்போஸ் நீங்கள் ஆர்டர் வந்துச்சு, ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டீங்க, ஃபுல்லாகவே பேக் பண்ணி வச்சுட்டீங்க, லேபிள் ஒட்டிச்சு எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டீங்க. டெலிவரி பார்ட்னர் உங்கள் ஏரியாவுக்கு வந்து பிக்கப் பண்ணுறது, அது எந்த மாதிரி ஏரியா இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கும்போது அதில் அட்ரஸ் கேட்கும். அந்த அட்ரஸ் எது கொடுப்பீங்களோ அதுதான் இங்கேயும் வரும். அதே மாதிரி பிக்கப் அட்ரஸும் அதுதான் இருக்கும். ஸோ அந்த அட்ரஸ் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஸ் அட்ரஸ்டு ஆன் ஜிஎஸ்டி. ஸோ அந்த அட்ரஸ் தான் நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ அதுதான் கொடுக்கணும். வேறு இடத்துல நீங்கள் வச்சு விற்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அது இல்லீகல் அது. ஏன்னா நம்ம ஜிஎஸ்டியில் நம்ம அட்ரஸ் கொடுத்துருப்போம். அந்த இடத்துல தான் நம்ம எப்படி எல்லாமே நீங்கள் சேல் பண்ணுறதும் சரி, ப்ராடக்ட்டு டிஸ்பேச் பண்ணுறதும் சரி, எல்லாமே அந்த அட்ரஸ்லேருந்து தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். நாளை பின்ன உங்களோட எப்படி சொல்கிறது, டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து யாராச்சும் வந்தாங்கன்னா என்கொயரிக்காக, நீங்கள் ஒரு வேளை அந்த இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாமல் வேறு இடத்துல வச்சு பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூஜ் பெனால்ட்டி வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எந்த அட்ரஸ் நீங்கள் ஜிஎஸ்டியில் கொடுத்தீங்களோ அதே அட்ரஸ் நீங்கள் இங்கேயும் கொடுத்துருங்க. எதுக்காக நான் இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஃப்யூச்சரில் நீங்கள் எந்த மாதிரி இஷ்யூஸு ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே லேண்ட்மார்க் கேட்குது. ஸோ லேண்ட்மார்க்கும் கொடுத்துருவோம். ஸோ நம்ம லேண்ட்மார்க் கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்துருங்க. நியர்பை லேண்ட்மார்க் என்னெல்லாம் இருக்குதோ உங்களுக்கு நியர்பையாக அந்த லேண்ட்மார்க் இந்த இடத்துல கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துருவோம். அடுத்தது கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்குது. நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் இங்கே கொடுக்கணும். ஸோ நம்ம அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருவோம். ஸோ நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் இந்த இடத்துல கொடுத்துருவோம். அதே மாதிரி உங்களோட கன்ஃபர்ம் அக்கௌண்ட் நம்பர் அதே மாதிரி இங்கே கொடுத்த அக்கௌண்ட் நம்பர் மறுபடியும் இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ரெட் கலரில் காமிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெட் கலரில் பார்த்தீங்களா, இந்த மாதிரி காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரெண்டுமே சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் உங்களோட இது ஆகிடும். அது கீழே ஐஎஃப்சி கோட் கொடுத்துருங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோடைய ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடும் கொடுத்தாச்சு. அதெல்லாம் கொடுத்தக்கப்புறம் ஒரு வாட்டி எல்லாமே செக் பண்ணிங்க. இது எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் உங்களோட அக்கௌண்ட்டே வெரிஃபிகேஷன் சக்ஸஸ் ஆகும். இல்லாட்டி ஃபெயில் ஆகிடும். அவங்க ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க உங்களோட அக்கௌண்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிட்டு கரெக்டாக மேட்ச் ஆகணும். நம்மளோட ஜிஎஸ்டி நம்பரோட இதுவும் மேட்ச் ஆகணும். பேங்க் அக்கௌண்ட் ஷுட் பி இன் தி நேம் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் பிஸ்னஸ் நேம் ஆர் ட்ரேட் நேம் ஆஸ் பர் ஜிஎஸ்டிஎன். பார்த்தீங்களா இந்த இடத்துல கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி இருந்தால் தான் உங்களோட அக்கௌண்ட் அப்ரூவ் ஆகும், இல்லாட்டி ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அடுத்தது இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபை பேங்க் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தது பேங்க் டீட்டெயில்ஸ் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி எல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால ஜிஎஸ்டியில் கொடுத்த பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே மேட்ச் ஆகுது. ஸோ நம்ம கொடுத்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அதே மாதிரி அதோட நேமும் பேங்க் அக்கௌண்ட்டோட நேமும் ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ அதனால் இது ரெண்டுமே இது ஆகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபை ஆகிடுச்சு. சரி நெக்ஸ்ட்டு கொடுத்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்ளையர் டீட்டெயில்ஸ் கேட்குது. சப்ளையர் டீட்டெயில்ஸில் என்னென்ன கேட்குது பார்த்தீங்கன்னா ஸ்டோர் நேம், அதே மாதிரி நம்மளோட ஃபுல் நேம், அப்புறம் ஜென்ரேட் சிக்னேச்சர். சிக்னேச்சர் எதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகும்போது உங்களோட ப்ராடக்ட்ஸ் நீங்கள் மீஷோவில் வருது, ஒரு ஆர்டர் உங்களுக்கு வருதுன்னா அது நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு டெலிவர் பண்ணும்போது கண்டிப்பாக இன்வாய்ஸ் வைக்கணும். இன்வாய்ஸ் வைக்கும்போது ஒவ்வொரு பேஜில் உங்களால் சைன் போட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. அதுக்காக தான் இந்த சிக்னேச்சர். சிக்னேச்சர் ஆட்டோமேட்டிக்காக அதிலே பிரிண்ட் ஆகி வந்துடும் உங்களோட இன்வாய்ஸ்க்குள்ளார எவ்ரி ப்ராடக்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் சைன் போட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஜென்ரேட்டட் சிக்னேச்சர் இது. ஸோ இந்த மாதிரி கையெழுத்து போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸ்டாம்ப் அடிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஃபுல் நேம் அதே மாதிரி சிக்னேச்சர் எல்லாமே இதில் அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸ்டோர் நேம் அதே மாதிரி கொடுத்துட்டு அடுத்தது நம்ம சப்மிட் கொடுத்துடுவோம். ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஸ்டோர் நேம் கொடுத்துருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜென்ரேட்டட் சிக்னேச்சர். சிக்னேச்சர் எந்த மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல என்ன டைப் பண்ணுறீங்களோ உங்களோட கம்பெனி நேம் என்னவோ அதே டைப் பண்ணிடுங்க இந்த இடத்துல. இல்லாட்டி உங்களோட சிக்னேச்சர் நேம் என்னவோ நீங்கள் சிக்னேச்சர் என்ன நேமில் போடுவீங்களோ அது இங்கே நீங்கள் டைப் பண்ணிடுங்க. பெட்டராக என்ன டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி நேமே டைப் பண்ணிடுங்க. அதுதான் பெட்டராக இருக்கும் சிக்னேச்சருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் டைப் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் நம்ம இந்த இடத்துல நம்ம ஃபுல் நேம் டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல சிக்னேச்சர் ஜென்ரேட் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம கீழே ஐ அக்ரி டு கம்ப்ளை வித் மீஷோ சப்ளையர் அக்ரிமெண்ட் இது நம்ம அக்ரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருவோம். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வருது பாருங்கள் நீங்களே. இது மாதிரி உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம லிஸ்டிங் பற்றி தான் நம்ம பார்க்கணும். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு லிஸ்டிங் பற்றி ஃபுல்லாகவே டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி லிஸ்ட் பண்ணுறது, அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸ் எப்படி லைவாக கொண்டு போகிறது, பல்காக எப்படி அப்லோட் பண்ணுறது நம்ம லிஸ்டிங்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெறும் சிம்பிள் தாங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட், உங்களோட ஜிஎஸ்டி நம்பர், அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வச்சு நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. லைவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் எப்படி க்ரியேட் பண்ணேன்றது. இது அதே மாதிரி உங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக தான் நான் எல்லாமே
கொஞ்சம் அதிகமாகவே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு எல்லாமே சொல்லியிருப்பேன் டீட்டெயிலாக புரியணுன்றதுக்காகவே. ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.